அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அமைந்துள்ள இயல் 5 கற்கண்டு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள இலக்கண பகுதி, அதாவது வினாவின் வகைகள், விடையினுடைய வகைகள், பொருள்கோள் என்ற 3 தலைப்புகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் வினா விடை வகைகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு பொருள்கோள் என்பதை பார்ப்போம். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்குகிறார். அதாவது நம்முடைய மொழியினுடைய வளர்ச்சி என்பது கேள்வி கேட்டு பதில் சொல்றதற்கு கூட இருக்கு அப்படின்னு சொல்றாருப்பா. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வினாவின் வகைகள். வினா மொத்தம் 6 வகையான வினாக்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 6 வகை வினாக்களையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன அறிவினானா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அறிவினா தான் விடை அறிந்திருந்தும் இவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. நமக்கு ஒரு அந்த வினா கேள்வி கேட்கணும் இல்லையா, அதுக்கான பதில் நமக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அந்த கேள்விக்கு பதில் கேட்கணும் இல்லையா, அதுக்கு பேரு அறிவினா அப்படின்னு அர்த்தம். ஒரு மாணவர்கிட்ட போய் ஆசிரியர் ஒருத்தர், தம்பி அன்பும் மரணம் என்ற திருக்குறளை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அந்த திருக்குறள் யாருக்கு நல்லா தெரியும்? ஆசிரியருக்கு தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சிருந்து என்ன பண்றாரு? மாணவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாரு. அப்படி தெரிந்து கொண்ட ஒன்றை பிறரிடம் கேட்பதற்கு பேர் என்ன பேரு? அறிவினான்னு பேரு. அடுத்தது அறியாவினா. இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? அறிவினால மாணவரிடம் இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்பது. கேட்டுருக்காங்களப்பா. அடுத்தது அறியாவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. நமக்கு ஒரு அந்த கேள்விக்கான பதில் தெரியாததுனால அந்த கேள்வி கேட்கணும். அதுக்கு பேர் அறியாவினான்னு பேரு. உதாரணமா ஆசிரியர்கிட்ட போய் ஒரு மாணவன், ஐயா அன்பு மரணமும் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு இல்லையா, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்பான். அப்ப அவனுக்கு அந்த குறள் தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினாவுக்கு பேர் என்னது? அறியா வினா. இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையினுடைய பொருள் யாது எனக்கு கூறுங்கள் என்று மாணவர் கேட்பது. புரியுதா? அடுத்தது 3வது ஐய வினா. ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. அதாவது சந்தேகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தேகத்தை தெளிவு பெறுவதற்காக கேட்கக்கூடிய வினாவிற்கு பேர் என்னது? ஐய வினான்னு பேரு. உதாரணமா, அதாவது அந்த தூரத்துல ஒரு கயிறு கிடக்கும், அதை பார்த்துட்டு அது தூரத்துல கிடைக்காது வந்து கயிறா அல்லது பாம்பா அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்கறதுக்கு பேர் என்ன வினா? ஐய வினான்னு பேரு. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அந்த கோலத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்க? இந்த கோலத்தை போட்டது மணிமேகலையா அல்லது மங்கையா, இவளா அவளா? அப்பனா என்னது? சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினாவுக்கு பேர் என்ன பேருன்னா ஐய வினா அப்படின்னு பேருப்பாங்க. அடுத்தது கொழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது. தான் ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினாவுக்கு பேர் என்னது? கொழல் வினான்னு பேரு. உதாரணமா கடைக்கு போறோம், கடைக்கு போயிட்டு 1 கிலோ ஜீனி இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்ப ஜீனி இருக்கா அப்படின்னு கேட்கறது என்ன அர்த்தம்? அந்த பொருள் நமக்கு தேவைப்படுது, அதை வாங்க போறோம். கொழல் வினான்னு பேர் இருக்கு. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் சென்று வினவுதல். அப்ப அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெயகாந்தனுடைய புத்தகத்தை என்ன பண்ண போறோம்? நம்ம வாங்க போறோம். வாங்குதல் அதாவது கொழல், அதனால கொழல் வினா அப்படின்னு சொல்றாங்க. வாங்கிக் கொள்வதனால் கேட்கக்கூடிய வினாவிற்கு பேர் என்னது? கொழல் வினான்னு பேரு. அடுத்தது கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அதை அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், அதுக்காக கேட்கக்கூடிய வினாவிற்கு பேர் என்ன வினா? கொடை வினா அப்படின்னு பேரு. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக கேட்கப்பட வினாவிற்கு பேர் என்ன வினா? கொடை வினான்னு பேரு. உதாரணம் சொல்லிருக்காங்க பாருங்க. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் இருக்கிறதா
என்கிட்ட புக் இருக்கு, உன்கிட்ட புக் இருக்கா அப்படின்னு. அப்புறம் உனக்கு தர போறேன். என்கிட்ட 2 புக் இருக்கு, ஒரு புக் இல்ல, என்கிட்ட 2 புக் இருக்கு, உனக்கு ஒண்ணு வேணுமா? என்கிட்ட 2 பென்சில் இருக்கு, உனக்கு வேணுமா? அப்பனா கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய வினாவிற்கு பேர் என்னது? கொடை வினான்னு பேரு. அடுத்தது ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு, ஏவுதல்னா இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏவல்னு பேர். அதுக்கு பேரு ஒரு செயலை நீ செய்யா அப்படின்னு ஏவுதல் பொருட்டு கேட்கக்கூடிய வினாவிற்கு பேரு ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினாவக்கூடிய வினாவிற்கு பேர் என்ன? ஏவல் வினான்னு பேரு. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா? அப்பனா நீ என்ன பண்ணுவோம்? கடைக்கு போறியா அந்த என்று அக்கா தம்பியிடம் பார்த்து கேட்பது. அப்படின்னா என்ன பண்ணும்? நீ போய் அந்த கடையில போய் தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஏவுதல் பொருட்டு ஒரு நீ இங்க போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்காக கேட்கக்கூடிய வினாவிற்கு பேரு ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நன்னூலாரு ஒரே ஒரு நூற்பாவோட சொல்லியிருப்பாரு. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினாரும் இழுக்கார் அப்படின்னு ஒரு நூற்பா சொல்லியிருப்பாரு. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது விடையினுடைய வகைகளை பத்தி பார்க்கலாம்ப்பா. விடை வகை: சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை 8 வகைப்படும். இதில் முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதனால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதனால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். இப்ப நம்ம 8 வகையான விடைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்க்க போறோம்ப்பா. 8 வகையான விடைகள்ல முதல் விடை சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுட்டி கூறும் விடைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தெருவினுடைய மனையில போயிட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்போம், ஐயா பாரதியார் நகர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்போம். அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அதாவது கையை நீட்டி தோ இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒன்றை சுட்டி காட்டி கூறும் விடை, அதற்கு பேரு சுட்டு விடைன்னு பேரு. உதாரணம் கொடுக்காங்க. கடைத்தறி எங்குள்ளது என்று வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என்று கூறுதல். வலது பக்கம் கை காட்டி தோ இந்த பக்கம் இருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பேரு சுட்டு விடைன்னு பேரு. அடுத்தது மறைவிடை. மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து விடை கூறுவது. படிப்பியா அப்படின்னு அம்மா கேட்கறாங்க, படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் மறை விடைன்னு பேரு. எழுதுவியா, எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது? மறை விடைன்னு பேரு. அடுத்து 3வது நேர் விடை. உடன்பட்டு கூறும் விடை. உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது. அதே மாதிரி அம்மா வராங்க, படிப்பியா, படிப்பேம்மா, எழுதுவியா, எழுதுவம்மா, உடனே உடன்பட்டு கூறுறோம் இல்லையா, அதுக்கு பேரு நேர்விடைன்னு பேரு. அடுத்தது ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க. இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. கடைக்கு போவியா அப்படின்னு அக்கா தம்பியை பார்த்துக்கிறான், நீயே போய அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஏவல் விடை அப்படின்னு பேருப்பா. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விய விடையா சொல்றது. என்னுடைய ஊருக்கு வருவாயா என்று வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. கடைக்கு போறியா, போவாம இருப்பனா, படிக்கிறியா, படிக்காம இருப்பனா அப்படின்னு ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதில் சொல்றதுக்கு பேர் என்ன பேரு? வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு பேருப்பா. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. ஒரு வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது. உற்றது உரைத்தல் நடந்ததை சொல்றது. நீ விளையாடவில்லையா என்று வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. தனக்கு நேர்ந்த ஒண்ணு சரியா, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கேன், அம்மா எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் உற்றது உரைத்தல்னு பேரு. எனக்கு நேர்ந்த ஒன்றை சொல்வது. அதே மாதிரி இந்த மூட்டையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கை வலிக்குதுமா
அப்படின்னு நேர்ந்த ஒன்றை சொல்வதற்கு பேர் என்னது? உற்றது உரைத்தல் பேரு. அடுத்தது உருவது கூறல். ஒரு வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது, இனிமேல் நடக்கும் அது சொல்றது. அதேதான் நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவிற்கு கால் வலிக்கும், விளையாட என்ன பண்ணுவோம்? கால் வலிக்கும். அப்ப கால் வலிக்கல, இப்ப என்னது? கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு உருவது கூறல். நேர போவது, இதுக்கு எவ்வளவு நடக்க போற சொல்றது. சரியா? அம்மா வந்து இந்த மூட்டையை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இந்த மூட்டையை தூக்கிட்டு போனா கை வலிக்கும்மா. இப்ப வலிக்கல கை, என்னது? இதுக்கப்புறம் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது கூறல். அடுத்து இனமொழி விடை. கடைசியானது 8வது விடை என்னது? இனமொழி விடை. ஒரு வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான மற்றொரு விடையை கூறுவதற்கு பேரு இனமொழி விடைன்னு பேரு. உதாரணம் சொல்றேன். அதாவது பாடத் தருமா அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. எனக்கு ஆட தெரியும். படிக்கிறியா இல்லையா? நான் எழுதுறேன். அதாவது அதற்கு இனமான ஒரு விடையை சொல்லுது. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்று ஒருத்தவங்க உனக்கு பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு கட்டுரை எழுத தெரியும். அதற்கு இணையான விடைகளை கூறுவதற்கு பேர் என்னது? இனமொழி விடை அப்படி சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது அதற்கான நூற்பா ஒன்று கொடுத்துருக்காங்க, கவனிங்க. சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்பே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் நன்னூலோட நுட்பா. இதுலதான் வந்து விடைகள் 8 வகை அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்கப்பா. பொருள்கோள். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். இது 8 வகைப்படும். அவை ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறிமாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறிமாற்று பொருள்கோள் என்பனவாகும். இவற்றில் ஆற்றுநீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள் ஆகியவற்றைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதலில் ஆற்றுநீர் பொருள்கோள். ஒரு பாடலுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரினை போக்கினை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அதை ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்வார்கள். அதாவது ஆற்றுல நீர் ஓடும் இல்லையா? ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நேராக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆற்று நீரினுடைய போக்கை போல நேரான பொருளை சொல்வதாக அமைந்தால் அந்த பாடலை ஆற்று நீர் பொருள்கோள் அமைந்த பாடல் என்று சொல்வார்கள். இப்ப எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, கவனிங்க. சொல்லரும் சுல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுத்தி தேர்ந்து நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தனவே. அதாவது ஒரு நெற்பயிரானது கருவுற்று பச்சை பாம்பினுடைய வடிவம் போல கருக்கொண்டு பின் கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல குத்திற்று நின்று முடிவிலே கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தன. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இதுல நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களாக இருந்து ஈன்று இருவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்ந்தனவே என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. எனவே இப்பாடலானது ஆற்று நீரினுடைய போக்கை போல நேராக பொருள் கொள்ளும்படி அமைந்திருக்கிறதுனால் இது ஆற்று நீர் பொருட்கொள் ஆகும். நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பெறலாமல் வரிசையாக, அதாவது நிரல் நிறையாக அமைத்து பொருள் கொள்வதற்கு பேரு நிரல் நிறை பொருட்கோள் என்று பெயர். இது முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள் என இருவகைப்படும். இதுல முதல்ல முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்ப்பா. செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை இயக்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள் எனப்படும். உதாரணமாக அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரல் கொடுத்துருக்காங்க. இக்குறளில்
பண்பு பயன் என்ற இரு சொற்களையும் வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளான அன்பு அரண் என்று வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை இல்வாழ்க்கையினுடைய பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அறம் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கு பண்பும் அறத்திற்கு பயனும் பயனிலைகளாக நிரல்நிறையாக, அதாவது வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வதனால் இப்பாடல் முறை நிரல்நிறை பொருட்கோள் எனப்படுகிறது. அடுத்தது எதிர் நிரல்நிறை பொருட்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல்நிறை பொருட்கோள் ஆகும். எடுத்துக்காட்டாக, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர் என்பது குறள். இக்குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதார் என வரிசைப்படுத்தியுள்ளார். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். எனவே இக்குறள் எதிர் நிரல் நிறை பொருட்கோளாகும். அடுத்தது கொண்டு கூட்டு பொருட்கோள்பா. ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கோள் என்று பெயர்பா. அதாவது ஒரு பாடல்ல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை ஒன்னு சேர்த்து பொருள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கொண்டு கூட்டு பொருட்கோள் பேரு. அப்படி செய்யாம நேரடியா அப்படியே படிச்சோம்னா அது என்ன பண்ணுது, பொருள் தவறா இருக்கும். உதாரணமா பாடல் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பாருங்க. ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இந்த பாடல் வரிகளை அப்படியே படிச்சு பொருள் புரிஞ்சோம்னா அது தவறா இருக்கும். அதனால இந்த வார்த்தைகளை முன்னாடி பின்னாடி சேர்த்து தான் என்ன பண்ணும், பொருள் தெரிஞ்சுக்கணும். பாரு, ஆழத்து மேலே குரங்கு. ஆழத்துனா ஆலமரம். ஆலமரத்து மேல குவளை. குவளைனா குவளை மலர்கள். ஆலமரத்து மேல குவளை மலர்கள் இருக்குமாப்பா? இருக்காங்க. அதே மாதிரி குளத்துல வாளின் நெடிய குரங்கு. குளத்தில் வாழையுடைய நெடிய குரங்கு இருக்கு. குளத்துக்குள்ள ஏதாவது குரங்கு இருக்குமா? இருக்காது. அப்பனா இது என்ன இருக்கு, சரியான பொருள் பண்ணல. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆழத்து மேலே குவளை அப்படின்னு படிக்காம ஆழத்து மேலே வாளின் நெடிய குரங்கு. ஆலமரத்து மேல என்ன இருக்கு, வாளுள்ள நெடிய குரங்கு இருக்கு. குளத்துல குவளை. குளத்துக்குள்ள என்ன இருக்கு, குவளை மலர்களானது பூத்து இருக்கிறது அப்படின்னு பொருள் புரியும்பா. புரியுதான சொல்லணும். மேற்கண்ட பாடலுடைய ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில குவளை என்று கருத்து கொண்டு அங்குமிங்கும் கொண்டு பொருள் கொள்ளும் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருட்கோள் என சொல்லப்படுகிறது. புரியுதாப்பா? நன்றி, வணக்கம்பா. இப்போ